தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் நேற்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் பொங்கல் பண்டிகை முதல் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், சிலிண்டர் வழங்கும் திட்டம் பொங்கல் பண்டிகை முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் கூறினார். ஏற்கனவே தான் உறுதியளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். இந்நிலையில் மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தங்களை பேச அனுமதிக்கவில்லை என கூறி திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு பரந்தூர் விமான நிலையம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவில்லை என்றார். இன்றைக்கு இப்படி 110 கீழே படித்து இதன் மீது விவாதத்தை நீங்கள் திட்டமிட்டு தவிர்த்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பில் இதை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் நம்முடைய கொறடா அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள். அதை தொடர்ந்து வலியுறுத்தியும் இந்த அரசு செவி சாய்க்காத காரணத்தால் எதிர்க்கட்சிகளுடைய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுத்து அவர்கள் குரல் வலையை நெறித்து கருத்துக்களை பேசுவதற்கு இடம் தராத இந்த அவைத்தலைவர் நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு முழுமையாக வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதியம் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த பின்னர் 22 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அதில் 6,000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டமாக நியமிக்கப்படுவார்கள் என்றும், அரசு பல வகை கல்லூரிகளில் பணிபுரிபவர்களின் தொகுப்பூதியம் 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். முன்னதாக பள்ளிக் கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கையில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், இனி அனைத்து தொகுதிகளில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் நிகழ்வுக்கு அதிகாரிகள் செல்ல வேண்டும் என்றும், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெரிவித்தார்.